ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் மிளகா பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் நார்மலாகவே மிளகா பஜ்ஜி செய்வோம். பட் இது லைட்டாக நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தாவே போதும், சர்வ் பண்ணி செய்கிற மெத்தட் தான். இது போல் வீடியோஸ் நிறைய யூடியூப்பில் இருக்குது. பட் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஒரு ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருக்க பொருள் வச்சே செய்யலாம். இதுக்கு மின்ட்டு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் சட்னி சாப்பிட்டோம், பட் மின்ட்டு சட்னி இதுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு 1/2 கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணும் கட் பண்ணிக்கோங்க. நான் தோலோட போடுறேன். ஏன் தோலோட போடுறேன்னு இந்த வீடியோ லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அதே போல் கல்லுப்பு போட்டு நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அதிகமாக விசில் விட தேவையில்லை. நிறைய பேர் 5 விசில் 4 விசில் விடுவாங்க. நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அந்த 2 விசில் விட்டு எடுக்கிற டைமில் மிளகாய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. மிளகாக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்துங்க. இது போல் ஃபுல்லாகவே சீட்ஸ் எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், 2 விசில் உருளைக்கிழங்கு 2 விசில் வந்துட்டப்புறம் நீங்கள் தூள் உரிச்சு எடுத்துங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ஆனியன் சாப் பண்ணிக்கோங்க. இது நம்ம உள்ளே சாப் பண்ணுறதுக்காக ஆனியனும் பச்சை மிளகாவும் இது போல் சாப் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நான் 2 விசில் தான் விட்டு எடுத்துருக்கேன். இதில் பார்த்தா சுத்தமாக தண்ணியே கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குழையில, அதனால தான் 2 விசில் விட்டு எடுத்தேன். நான் சொன்னதில்ல உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஏன் தோலோட வேக வைக்கணும்னு சொல்லிட்டு காரணம் இதுதான். உங்களுக்கு குழப்பம்னு ஆகாது, நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு பார்க்குறதுக்கு. உள்ளே சப் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். முதல் விஷயம் அதுதான். தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பஜ்ஜி போடுறப்போ பஜ்ஜி நல்லா இருக்காது. அதனால் ட்ரையாக இருக்கணும் உருளைக்கிழங்கு. இது போல் உருளைக்கிழங்கு ட்ரையாக பீல் பண்ணி எடுத்துக்கங்க. பீல் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணுங்கள். ஃபுல்லாக சூடாகும் பார்த்து மேஷ் பண்ணிவிட்டு வெறும் மிளகாத்தூள் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஆந்திரா ஸ்டைல்னால வெறும் மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப் பண்ண பச்சை மிளகாய், ப்ளைனாக சாப் பண்ண பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப் பண்ண ஆனியன், இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே கல்லுப்பு போட்டு தான் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். அதனால் தேவைப்பட்டால் சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்க. இது எல்லாமே போட்டு நல்லா மேஷ் பண்ணுங்கள். மேஷ் பண்ணி இது போல் உள்ளே சர்வ் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ட்ரையாக இருப்பாங்க, தண்ணியே கிடையாது, ஃபுல்லாக ட்ரையாகவே இருக்குது. இது போல் ட்ரையாக எடுத்துங்க. இது நீங்கள் குல்ச்சாக்கும் யூஸ் பண்ணலாம், மசாலா ரொட்டிக்கும் யூஸ் பண்ணலாம், பஜ்ஜிக்கும் யூஸ் பண்ணலாம். அது சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே சூப்பராக வந்துடும். நான் உள்ளே பஜ்ஜி மிளகாவில் உள்ளே வச்சு சர்வ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வேணும்னா நீங்கள் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ளைனாக தான் போடுறேன், சீஸ் எதுவும் போடல. ப்ளைனாக போட்டு சர்வ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்கிறேன். அதனால தான் வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு நான் மிக்ஸ் பண்ணுறேன். சக்தி பஜ்ஜி மாவு தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வெறும் கடலை மாவுலையும் பண்ணலாம். பட் நான் ரெடி மிக்ஸ் போட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட்டு. ஏன்னா பஜ்ஜி மாவில் சால்ட் கம்மியாக தான் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றுறதுனால தேவையான அளவு சால்ட்டு. அதே போல் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு காரம் தேவையானனால மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி ஒரு 5 நிமிஷம் விடுங்க. 5 நிமிஷம் விட்டால் தான் உங்களுக்கு பஜ்ஜி நல்லா வரும். மாவு பொறுத்தளவு இப்படி தான் இருக்கணும். பஜ்ஜி மாவு பொறுத்தளவு இப்படி இருந்தால் தான் பஜ்ஜி உங்களுக்கு வெடிக்காமல் வரும். இல்லைனா வெடிக்க ஆரம்பிச்சிடும், ஃபுல்லாகவே எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேணும், பஜ்ஜி மாவோடைய மிக்ஸ் இல்லாமல் வெறும் மாவோட டீட்டெயில்ஸ் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்காமல் எண்ணெய் இழுக்காமல் ட்ரையான மசாலா பஜ்ஜி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதாவது இது ஆந்திரா ஸ்டைல் பஜ்ஜி. இது சொல்ல போனோம்னா நல்லா குக் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு பஜ்ஜி. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த மழை டைமில் இது போல் பஜ்ஜி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். ஏன்னா நார்மலாகவே எப்போவுமே மிளகா பஜ்ஜி சாப்பிடுவீங்க. பட் இது போல் உருளைக்கிழங்கு சப் பண்ண மிளகா பஜ்ஜி சாப்பிட்றப்போ வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். நான் இது கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் நல்லா குக் பண்ணிட்டேன். கலர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பஜ்ஜியோடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு. எண்ணெய் கிடையாது, கலர் பவுடர் போடல, எதுவும் போடல, ட்ரையாக தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி உள்ளே இருக்குது மசாலா மட்டும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.